ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டு வந்தீங்களா? தூக்கம் வருதா? இல்லை. சரி. இப்போ நம்ம ஒரு மாதம் என்ன செய்வோம் அப்படின்னா அக்கீதா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். சரியா? ஒரு மாதம்னா ஒரு மாதம் ஃபுல்லாக இல்லை, வீக்லி ஒன்ஸ் தேர்ஸ்டே மட்டும் ஒரு கிளாஸ் படிப்போம். அதில் என்ன படிப்போம்? ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு ஒன் மந்தில் டோட்டலாக எத்தனை வீக்ஸ் இருக்குது? 4 வீக்ஸ். அப்போ 4 வீக்ஸில் 4 கிளாஸஸ் என்ன படிப்போம்? அக்கீதா படிப்போம். அதுக்கு அடுத்த மாதம் வேறு கிளாஸஸ் படிப்போம். ஃபிக்ஹு படிப்போம், தஃப்சீர் அப்படி படிப்போம், தர்பியா படிப்போம், சீரா படிப்போம். அக்கீதானா என்ன அப்படின்னா இஸ்லாமில் இருக்கிற கொள்கைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு, பிலீஃப் அப்படி சொல்லலாம். இஸ்லாமிக் பிலீஃப், என்னென்ன பிலீஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அக்கீதா. டோட்டலாக அக்கீதா சம்மந்தமாக அக்கீதாவில் அல்லாஹ் பற்றி படிப்போம், எல்லாமே படிப்போம். சரியா? அது போல் ஃபிக்ஹு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிக்ஹுனா என்னென்னா எப்படிலாம் தொழுறது, ஹவு டு டூ சலா, ஹவு டு கிவ் ஜக்காத். குரான் இல்லை, நம்ம ஆக்ஷன்ஸால் செய்கிறது, நோன்பு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன செய்வோம்? ஃபிக்ஹுல படிப்போம். சீரானா என்னென்னா ஹிஸ்டரி, வரலாறுன்னு சொல்லுவாங்க தமிழில். சீரா எப்போ படிப்போம்? அதுக்கப்புறம் படிப்போம். அப்புறம் தஃப்சீர்னா என்னன்னு தெரியுமா? தஃப்சீர்னா குரானுடைய விளக்கம். ஒரு வேர்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்ல, அது எப்போ இறங்கிச்சு, அல்லாஹ் எப்போ அதை ரிவீல் பண்ணா, அது எதுக்காக ரிவீல் பண்ணப்பட்டுச்சு, எதுக்காக அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான் அப்படிங்கிறத பற்றி படிப்போம். இது என்ன? தஃப்சீர். அதுக்கு பிறகு தர்பியானா என்னென்னா நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்காக. சரியா? தர்பியா நம்ம நம்மளோட கேரக்டர்ஸ், நம்மளோட என்ன சொல்கிறதுனா நம்மளை எப்படிலாம் நடக்கணும், எப்படி பேசணும், இதை பற்றி எல்லாம் தர்பியாவில் படிப்போம். ஸோ இந்த 1 மந்த்து எதை பற்றி படிப்போம்? அக்கீதா. சரியா? ஐன் அரபிக் வேர்ட்ஸ் தெரியும்ல, ஐன் காஃப் யா தா, தால். சரியா? தால் தா. சரிங்களா? ஐன் காஃப் யா தால் தா, குண்டு தா. தானே அக்கீதா இல்லை, அக்கீதா. சரியா? அப்போ அக்கீதானா ஃபர்ஸ்ட் என்ன, அந்த வேர்டோட மீனிங் என்ன, அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா முடிச்சு போடுறது. கயிறு எடுத்து இப்படி டைட் பண்ணுவீங்கல்ல, இதுதான் அக்குது. சரியா? டைட் பண்றது, கெட்டி போடுறது தான் என்ன அக்குது அப்படின்னு சொல்றது. ஆனா அக்கீதா இஸ்லாமிக் வேர்ட்ல என்ன அப்படின்னா கொள்கை, நம்மளோட பிலீஃப்ல டைட்டா இருக்கிறது. சரியா? அதுதான் அக்கீதா. நம்ம நினைப்போம் நாம எதுக்கு அல்லாஹ் பத்தி படிக்கணும், நம்ம எதுக்கு கொள்கை பத்தி, பிலீஃப் பத்திலாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க வாங்க. உங்களோட பேர் என்னம்மா? ஆத்திஃப். ஓகே, சரி. அப்போ அக்கீதானா என்ன? அக்குது அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வருது. சரியா? அக்குதுங்கிற வேர்ட்ல இருந்து வர்றது தான் அக்கீதா. ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் படிக்கிறது அக்கீதா. ஸோ அக்குதுங்கிற வேர்டு, அக்குதுனா என்ன? கெட்டி போடுறது, கெட்டுறது தான் என்ன அக்குது. அக்குது நிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அக்குது நிக்கானா திருமண ஒப்பந்தம், கட்டி போடுறது அப்படின்னு. அப்போ இதுதான் என்ன அக்கீதாங்கிற வேர்டோட ரூட் வேர்டுன்னு சொல்றது. இங்கிலீஷ்ல ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல மூலச்சொல். சரிங்களா? இப்போ இந்த அக்கீதா பத்தி நாம படிக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் நாம என்ன படிப்போம் அப்படின்னா
இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத படிப்போம். சரியா? இஸ்லாம்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆத்திப் சொல்றியா? இஸ்லாம்னா என்ன? ஓகே, பிலால்? ஓகே ஓகே, இட்ஸ் a religion believing in Allah. ஓகே, இட்ஸ் ரைட் ஆன்சர் தான். ஆனால் அக்கீதாவோட இஸ்லாமோட உண்மையான அர்த்தம், மீனிங் ஆஃப் இஸ்லாம்னா என்ன அப்படின்னா, காடுன்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம்ல, அவங்களுக்கு வந்து கட்டுப்படுறதுன்னா என்ன? சரண்டர் ஆகிறது. காடுக்கு சரண்டர் ஆகிறது தான் என்னன்னா இஸ்லாம். முஸ்லிம்னா யாரு? இஸ்லாம் நல்லா பாருங்க, இ இஸ் லாயிம், சரியா? மு இஸ் லீயும், சரியா? ஒரே ஒரு வேர்டு தான் மாறும். சலம அது ஒரு வேர்டு தான். நீ எழுதி காமிக்கிறேன். ஓகே, என்ன? இஸ்லாம், சரியா? சலாமா முஸ் சா சா லா லா மாமா, இது மட்டும்தான் மாறுது, அப்படிதானே? அப்போ சாமா அங்க போய் உட்கார்ந்து சொல்லும். இப்போ இந்த ரெண்டு மட்டும் தானே மாறுது. இந்த ரெண்டுமே ஒரே வேர்டு தான். இஸ்லாம்னாலும் முஸ்லீம்னாலும் ஒன்று தான். மீனிங் என்னன்னா, இஸ்லாமோட மீனிங் என்னன்னா, காடுக்கு சரண்டர் ஆகிறது, கட்டுப்படுறது அப்படிங்கிறது தான் என்ன இஸ்லாமோட மீனிங். இப்போ யாராவது இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சரண்டரிங் டு த கிரியேட்டர் அல்லது சரண்டரிங் டு த காட் தான் இஸ்லாம். முஸ்லீம்னா யாரு? ஒன் ஹூ சரண்டர் ஹிம்செல்ஃப் டு காட். யாரு அல்லாவுக்கு, காடுக்கு கட்டுப்படுறாரோ அவர் முஸ்லீம். அப்போ ஒருத்தர் வந்து காடுக்கு கட்டுப்படவே இல்லை, காடுக்கு வந்து சரண்டர் ஆகவே இல்லை, ஆனால் பேர் வந்து அப்துல்லா, பேர் அப்துல் ரஹ்மான், பேர் முகம்மது வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் முஸ்லீமா? இல்லை. அப்போ முஸ்லீம்னா யாரு? ஒன் ஹூ சரண்டர் ஹிம்செல்ஃப் டு காட். சரியா? இதுதான் புரிஞ்சுக்கணும், ஈஸி. இஸ்லாம்னா என்ன? காடுக்கு சரண்டர் ஆகிறது. முஸ்லீம்னா ஒன் ஹூ சரண்டர் ஹிம்செல்ஃப் டு காட், இதுதான் இஸ்லாம். அப்போ இஸ்லாம்னா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 3 விஷயம் இருக்கு இஸ்லாம்ல. ஒன்று கடவுளுக்கு, காடுக்கு, அல்லாவுக்கு கட்டுப்படுறது. எப்படி கட்டுப்படுறது? எப்படி சரண்டர் ஆகிறது காடுக்கு? எஸ், பிரேயர். மாஷா அல்லா. ஸோ எப்படி காடுக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னா, காடு என்னென்ன ப்ரேயர்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் செஞ்சு அந்த காடுக்கு சரண்டர் ஆகிறது. காடு சொல்லாத ப்ரேயரை செஞ்சு சரண்டர் ஆகக்கூடாது. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து கிரவுண்டில் ஃபுல்லாக, ஃப்ளோரில் ஃபுல்லாக ஃபயர் போடுறேன், ஃபயர் ரெடி பண்ணி அதில் நான் வந்து நடந்து போகிறேன், இப்படி நான் அல்லாவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அதை ஏற்றுப்பானா? அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு மரம் இருக்குது எங்கள் வீட்டில், அந்த மரத்தில் நான் வந்து சில கயிறுகள் எல்லாம் கட்டி அதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அல்லாஹ் ஏற்றுப்பாரா? அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ, வாட் அல்லாஹ் ஹஸ் ரிவீல் டு ப்ராஃபட், அதையெல்லாம் ஒருத்தர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, அதை ஃபாலோ பண்ணி ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் என்ன? காடுக்கு சரண்டர் ஆகிறது. ஓகே, புரிஞ்சதில்ல? 3வது என்னன்னா, அல்லாவுக்கு ஈக்குவலா பார்ட்னர்ஸை வைக்கிறது. அல்லாவுக்கு ஈக்குவலா யாராவது பார்ட்னர்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அதே மாதிரி நாமளும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்மளை படைச்சது யாரு? மழை தர்றது யாரு? கிரவுண்ட்ல இருந்து செடிகள்லாம் வர வைக்கிறது யாரு? ஓகே. தண்ணி, பூமியில இருந்து தண்ணி வருது இல்ல, அதெல்லாம் தர்றது யாரு? ஓகே. அப்ப எல்லாமே என்னதான்? அல்லாஹ் தர்றதுதான். நம்மளை படைச்சது தான் அல்லான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? நம்மளை கிரியேட் பண்ணது அல்லாஹ். அப்ப அம்மா நம்மளை கிரியேட் பண்ணலையா? ஓகே. அப்ப அம்மா நம்மளை கிரியேட் பண்ணாங்களா?
இல்லை. அப்படிதானே? சில பேர் கேட்பாங்கல்ல, அம்மா தானே உங்களை கிரியேட் பண்ணாங்க, எப்படி அல்லாஹ் கிரியேட் பண்ணா? அப்போ நாம ஈஸியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளை டிசைன் பண்ணது நம்ம அம்மாவா? இல்லை. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஓகே, கரெக்ட். ஸோ நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கணும், அவனோட கண் எப்படி இருக்கும், என்னோட பேபிக்கு வந்து கண் இவ்வளோ பெருசா இருக்கணும், அவன் வந்து இந்த கலர்ல இருக்கணும், இவனோட முடி வந்து இப்படி இருக்கணும், இப்படின்லாம் யார் யார் பண்ணது? அம்மா பண்ணல. சரியா? யார் பண்ணது? அல்லாஹ் பண்றான். அப்போ நம்மளோட சிஸ்டம், ஒரு பாடிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது நமக்கு தெரியுது, அப்படித்தானே? நம்ம சோறு எடுத்து சாப்பிட்றோம், ஏதாவது ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட்றோம். ஸோ ஓகே ஓகே, இல்லை நீங்க சாப்பிட்றீங்கல்ல, நீங்க சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே அது நேராக ஸ்டொமக்கு போகுது, அப்படித்தானே? அங்கே ஒரு ஆசிட் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது வந்து அப்படியே அந்த ஃபுட்டை எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே செமிக்க வச்சு ஓகே சரி. இது வந்து அதில் இருக்கிற வைட்டமின் ஒன்று இருக்கு, அதே போல அயன் இருக்கு, இப்படி நிறைய இருக்குல்ல, வைட்டமின் டி, வைட்டமின் ஏ, சி. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு தானாவே அனுப்புது. நாம அனுப்புறோமா? நாம இப்படி சொல்றோமா, வைட்டமின் சி கைக்கு போ, வைட்டமின் டி கண்ணுக்கு போ, அப்படி சொல்றோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அல்லாஹ் தான் இதை பண்றான். அப்போ நமக்கு தெளிவா தெரியுது, இது எல்லாமே பண்றது அல்லாஹ், அவனுக்கு எந்த பார்ட்னரும் இல்லை. இதுதான் என்ன இஸ்லாமோட 3 முக்கியமான விஷயம். நான் என்னெல்லாம் சொன்னேன்? இஸ்லாமுடைய 3 முக்கியமான விஷயம்ல ஒண்ணு, அல்லாவுக்கு மட்டும் என்ன செய்யுது, கட்டுப்படுறது, சரண்டரிங் ஹிம்செல்ஃப் டு அல்லாஹ். எப்படி சரண்டர் ஆகிறது? த்ரூ ப்ரேயர் மூலமா அல்லாவுக்கு சரண்டர் ஆகிறது. 3வது, அவனுக்கு எந்த பார்ட்னர்ஸையும் வைக்காம அல்லாவுக்கு சரண்டர் ஆகிறது. ஸோ இதுக்கு அடுத்ததா இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன? இஸ்லாமோட கடமைகள் எத்தனைன்னு தெரியுமா? இஸ்லாமோட பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம், மாஷா அல்லாஹ். எத்தனை அப்துல்லா? 5. சரியா? அப்போ இஸ்லாமோட பில்லர்ஸ் 5. என்னெல்லாம்? ஓகே, சலா. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆத்திஃப் தானே? ஆத்திஃப் மட்டும் சொல்லுங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். ஓகே ஓகே, ஹஜ், மாஷா அல்லாஹ். எல்லாம் அரபியில் சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போ ஷஹாதா, சலா தொழுகை, அதுக்கு பிறகு ஜகாத், சௌம் நோன்பு, ஹஜ். சரிங்களா? ஷஹாதா யாருக்கெல்லாம் கடமை? எல்லாருக்குமே கடமை. சரியா? ஷஹாதா முஸ்லீம் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே சொல்லணும். தொழுகை எப்போ கடமை ஆகுது? சலா எப்போ கடமை? ஒருத்தருக்கு. ஓகே, மாஷா அல்லாஹ். முஸ்லீம் ஆகிறார் ஒருத்தர், ஆனா 7 வயசு வரைக்கும் இருக்கிறார், அவருக்கு 7 வயசு ஆகுது. 7 வயசு வரைக்கும் அவருக்கு என்ன கடமை இல்லை. சரியா? 7 வயசுல ரசூல் சொல்றாங்க, ரசூல்லா சொன்னா என்ன சொல்லணும்? நான் இப்போ வந்து முஹம்மதுன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா சொல்லணும். சரியா? ரசூலுல்லான்னு சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்க வளருதா, 7 வயசுல இருந்து தொலை சொல்லுங்க. டெல் them to pray. 7 வயசு ஆச்சுன்னா டெல் them to pray. 3 வருஷம் சொல்லிக்கிட்டே இருங்க. 7 வயசு ஆகுதா, 8 வயசு ஆகுதா, 9 வயசு ஆகுதா, 10 வயசு ஆகிற வரைக்கும் 3 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரு? பேரண்ட்ஸ். சரியா? 10 வயசு ஆயிட்டு, அவருக்கு 10 வயசு ஆயிடுச்சு, மாஷா அல்லாஹ். 10 வயசு ஆயிடுச்சுன்னா தொலை சொல்லணும். தொலைலைன்னா என்ன செய்யணும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடிக்க சொன்னாங்க. சரியா? 10 வயசுக்கு மேல பேச்செல்லாம் கிடையாது. தொழுக போ அப்படின்னா என்ன செய்யணும்? போகணும். போகலைன்னா என்ன சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ தொழுகை வந்து எப்ப கடமை ஆகுது? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே கடமை இல்லை, ஆனா 7 வயசுல இருந்தே என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். 7 வயசுல இருந்தே தொழுகை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஜக்காத் எப்போ கடமையாகும்? ஒருத்தங்க கிட்ட அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன, அதை கொடுக்கறது வந்து டியூட்டி, கடமையாகுது. நோன்பு எப்ப கடமையாகும்? நோன்பு வந்து ரமலான் மாசம்
ஓகே, ரமலான் மாசத்துல தான் என்ன செய்யணும், நோன்பு வந்து கடமை. மற்ற மாசத்துல நோன்பு பிடிக்கணும்னா பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ரமலான் மாசத்துல கடமை. கரெக்ட். மண்டே, தேர்ஸ்டே, 13, 14, 15 மந்த்லி இந்த மாதிரிலாம் பிடிக்கலாம். 13, 14, 15னா ஜனவரியில் வர்ற 13, 14, 15 இல்லை, அரபிக் கேலண்டரில் 13, 14, 15. சரியா? அப்போ இதுல எதுக்கு சொன்னா, ரமலான்ல நோன்பு கடமையாகும். ரெண்டாவது, அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். சரியா? ஒருத்தவங்க வந்து நோயாளியா இருக்கிறாங்க, அல்லது வயசானவங்களா இருக்கிறாங்க, அல்லது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கடமை இல்லை. அஞ்சாவது ஹஜ்ஜி. ஹஜ்ஜி எப்போ கடமையாகும் அப்படின்னா, அதுக்கு போறதுக்கான சொத்து இருக்கணும். அதே போல சொத்துனா அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு ஃபேமிலி இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் சொத்து இருக்கணும். ரெண்டாவது, அவருக்கு போறதுக்கு அளவுக்கு சக்தி இருக்கணும், எனர்ஜி இருக்கணும் உடம்புல. அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும், அவங்களுக்கு அது கடமையாகும். அப்படி இல்லைன்னா கடமை இல்லை. இப்போ நீங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஹஜ்ஜே பண்ணல லைஃப்ல, ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவர் ஹஜ்ஜு பண்ணல, அவர் வந்து ஷஹாதா சொல்லிட்டாரு, டெய்லி தொழுகிறாரு, ப்ரேயர் பண்றாரு, ஜக்காத்லாம் கொடுக்குறாரு, ரமலான்ல வந்து என்ன செய்யறாரு, நோன்பு இருக்கிறாரு, ஆனா அவர் ஹஜ்ஜே செய்யல. அப்ப நீங்க என்ன சொல்லக்கூடாது, அவரை 5 கடமை இருக்கு, 4 தான் நீங்க செஞ்சீங்க, 5 செய்யல, அப்போ 1 செய்யாதனால நீங்க முஸ்லீம் இல்லை அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு அது கடமை இல்லை. அவருக்கு எப்போ உடம்புல சக்தி வருது, எனர்ஜி வருதோ, அவருக்கு எப்போ அந்த சொத்து இருக்குதோ, அப்பதான் அவருக்கு என்ன ஆகும், கடமையாகும். சரியா? இது புரிஞ்சில்ல? சரி, ஓகே. ஷஹாதானா என்ன? ஷஹாதா சொல்லுங்க பாப்போம். ஓகே, மாஷா அல்லாஹ், ஜாதகல்லாஹ் இல்மக். இங்கிலீஷ்ல யாராவது சொல்ல முடியுமா? மாஷா அல்லாஹ். ஓகே. அப்போ கலிமா அப்படின்னா, ஷஹாதா அப்படின்னா என்னன்னா சாட்சி சொல்றது. சாட்சி எப்படி சொல்றோம்? லா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓகே. இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, there is no God other than Allah. பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் வந்து 2 இருக்கு. சரியா? 2, அது நான் எழுதி காட்டுறேன். இங்கிலீஷ்ல எழுதி காமிக்கிறேன். இது என்ன? லா இலாஹா, இது கூட அர்த்தம் என்ன? மீனிங் there is no God. சரியா? லானா நோ, இலாஹ்னா என்ன? God. சரிங்களா? நோ காட். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? there is no God அப்படின்னு சொல்லிடுறோம். அது எதுக்காக அப்படின்னா, வேர்ல்டுல எந்த காடுமே இல்லை. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, எஸ், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர்ல வந்து சின்ன சின்ன பென்சில் வச்சு யாரோ கீச்சு வச்சிருக்கோம். ஓகே, அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர்ல யாரோ வந்து பேப்பர் வச்சு கீச்சு கீச்சு வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. அது என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் அதுல எழுதுறதுக்கு முன்னால ரப்பர் எடுத்து என்ன செய்வோம், ஃபுல்லா அழிப்போம். அதுதான் அங்க பண்றோம். சரியா? வேர்ல்டுல அங்க போங்க சார், அங்க போ. வேர்ல்டுல வந்து எதுவுமே இல்லை, காடே இல்லை, அதுதான் இது அழிக்கிறது. நான் எரேஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் எரேஸ் பண்றது. லா இலாஹா, எந்த காடுமே இல்லை, இல்லல்லாஹ். எஸ், எக்ஸெப்ட் ஆர் அதர் தேன், எக்ஸெப்ட் அல்லாஹ். ஓகே. அப்ப இதுதான் என்ன, ஷஹாதா. ஷஹாதால 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றோம். செகண்டு, ஒரே ஒருத்தரை மட்டும் அக்செப்ட் பண்றோம். சரியா? அப்போ இந்த ஓகே, இதுதான் என்ன, 2 விஷயம். லா இலாஹா இல்லல்லாஹ்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்ஸ். என்ன? 2 பார்ட்ஸ் ஆஃப் லா இலாஹா இல்லல்லாஹ். 2 பார்ட்ஸ். ஒன் இஸ் ரிஜெக்ஷன், ஒன் இஸ் அக்செப்டிங். ரிஜெக்டிங் ஆல் த காட்ஸ், whatever gods in the world, right? Trees,
snakes, cows, this and that, everything rejected. Okay, இப்போ இந்த ஷஹாதா ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா அதை வந்து அக்செப்டன்ஸ் ஆகணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட இந்த கலிமா வந்து ஷஹாதா வந்து அக்செப்ட் ஆகணும்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. 8 கண்டிஷன்ஸ் இருக்கு. சரியா? ஒருத்தர் வந்து சொல்றாரு ஷஹாதா கலிமா சொல்றாரு, ஆனா அது அல்லாஹ் இடத்துல அக்செப்ட் ஆகணும்னா அதுக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு? 8 கண்டிஷன்ஸ் இருக்கு. சரியா? ஒண்ணு என்ன? அது சம்பந்தமா அறிவு வேணும். ஒருத்தர் வந்து கலிமா சொல்றாருன்னா அவருக்கு வந்து இந்த மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒருத்தருக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னன்னே தெரியல, சும்மா சொல்றாரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு, அது என்ன? நாட் அக்செப்டட். அவருக்கு என்ன மீனிங்னே தெரியல, சும்மா சொல்றாரு அப்படின்னா என்ன? நாட் அக்செப்டட். ஃபர்ஸ்ட் என்ன? அறிவு இருக்கணும். என்ன அறிவுனா என்ன? நாலேஜ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன? அதுல சந்தேகமே இல்லாம உறுதியா இருக்கணும். டவுட் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன? தேர் வில் பி நோ டவுட். ஓகே, தேர்ட் என்ன? இஹ்லாஸ் இருக்கணும், மனசார சொல்லியிருக்கணும். நீங்க என்ன செய்யணும்னா இஹ்லாஸ்ன்னு எழுதுங்க. சரியா? இஹ்லாஸ்னா என்னன்னா மனசார சொல்றது, யாருக்காகவும் இல்லை. ஓகேவா? மனசார சொல்றது இஹ்லாஸ் என்பது தேர்டு. ஓகேவா? ஃபோர்த் என்ன? அதை வந்து ட்ரூத்தா உண்மைப்படுத்தணும். அதை வந்து உண்மைப்படுத்துறது. சரியா? எப்படி உண்மைப்படுத்தலாம்னா நிறைய விஷயத்துல, லைஃப்ல உண்மைப்படுத்துறது, ப்ரேயர்ல உண்மைப்படுத்துறது. ஓகேவா? ஃபிஃப்த்து வந்து இந்த ஷஹாதாவை வந்து அன்பாக இருக்கணும். அந்த ஷஹாதால அன்புனா என்ன சொல்றதுக்குன்னா நம்ம வந்து லவ் பண்றது கலிமாவை. சரியா? ஹராமா இல்லை, என்ன செய்யணும்? இந்த கலிமாவை வந்து விரும்பணும். அதுக்கு என்ன வேர்டு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? லவ். கலிமாவை வந்து லவ் பண்ணணும். ஷஹாதாவை வந்து லைக்குங்கிறத விட, லைக்குங்கிறது வந்து விரும்புறது, ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனா லவ் பண்றது வந்து அந்த வேர்டை வந்து ரொம்ப பிடிக்கணும். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றத வந்து என்ன செய்யணும்? ரொம்ப பிடிக்கணும், விருப்பமா சொல்லணும். விருப்பம் இல்லாம எனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் நான் சும்மா சொல்றேன் அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுல ஆறாவது வந்து என்னன்னா இந்த கலிமா என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படணும். இல்ல கட்டுப்படுறதுனா என்ன? சரண்டர். நான் சொன்னேன் இஸ்லாம் உடைய ஒண்ணுல சரண்டர் சொன்னேன், அதே இது எனக்கு இருக்கணும் கலிமாவுக்கும் என்ன செய்யணும்? சரண்டர் ஆகிறது. ஆறாவது, 6th ஒன். ஓகே, ஏழாவது வந்து இத ஏற்றுக்கொள்றது, அக்செப்டிங். 8th என்ன? அக்செப்டிங் த கலிமா. நான் வந்து சொல்றதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? எழுதட்டா கூட நான் வந்து அனுப்பி தருவேன். 8th வந்து இதுக்கு ஆப்போசிட்டா வரும்ல நிறைய, இதுக்கு ஆப்போசிட்டா நிறைய வரும். சில நேரத்துல வந்து திடீர்னு யாராவது வருவாங்க, நான் தான் காடுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு லேடி வருவாங்க, அவங்க தான் காடுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு லேடி வருவாங்க வந்து சொல்லுவாங்க நான் தான் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற ஒரு ஆள் வருவாரு, அவர் என்ன செய்வாரு? நான் தான் காட் அப்படி சொல்லுவாரு. என்ன எப்படி நீங்க எப்படி காட் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து நீங்க எது கேட்டாலும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது உங்களோட ஃபியூச்சரை நான் வந்து என்ன செய்வேன்? ப்ரெடிக்ட் பண்ணுவேன். உங்க லைஃப்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அல்லது சில மேஜிக் செய்வாங்க, மேஜிக் செஞ்சு அதை காமிச்சு நான் தான் காட் அப்படிம்பாங்க. மாஷா அல்லாஹ், பார்த்தீங்களா? இதே போல தஜ்ஜால் ஒருத்தர் இருக்கிறார். தஜ்ஜால் தெரியுமா? தஜ்ஜால் என்ன செய்வான்? நிறைய மேஜிக் செய்வான். எப்படிலாம் மேஜிக் தெரியுமா? ஓகே, ஒரு ஆளை கொண்டு வருவான், அந்த ஆளை வெட்டுவாரு, கொலை பண்ணிடுவாரு. தஜ்ஜால். அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணிடுவாரு, அவர் வந்து செத்துருவாரு. அந்த பாடிக்கு, அந்த செத்து போன டெட் பாடிக்கு வந்து உயிர் கொடுப்பார் தஜ்ஜால். ஸோ இது எவ்வளோ பெரிய மேஜிக். அதே போல கிரவுண்ட் இருக்குல்ல, எம்டி கிரவுண்ட்ல வந்து டெசர்ட் மாதிரி இருக்கிற ஏரியால கிராஸை வர சொல்லுவார், கிராஸ் எல்லாம் வரும். வானத்திலேருந்து மழையை பெய்ய வைக்க சொல்லுவார், வானத்திலேருந்து மழை பெய்யும். இதெல்லாம் என்ன? மேஜிக். இதெல்லாம் சொல்லி என்ன செய்வான்? தன்னை ஒரு கடவுளா என்ன செய்வான்? காடா
நான் ஒரு காடு தான் அப்படின்னு சொல்லி காட்டுவான். இதை நம்பலாமா? நம்பக்கூடாது. அப்போ இதுக்கு இந்த மாதிரி கலிமா ஷஹாதாவுக்கு வந்து எதெல்லாம் எதிராக வருதோ அது எல்லாமே என்ன செய்யணும்? தள்ளி விட்டுறணும். சரியா? இது 8th பாயிண்ட். ஓகேவா? இந்த இதுக்கு பேர் தான் என்ன செய்வாங்கன்னா தௌஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க. தௌஹீத்னா என்ன? ஏகத்துவம். ஏகத்துவம்னா ஒன்னஸ் ஆஃப் காட், பிலீவிங் த ஒன்னஸ் ஆஃப் காட். ஏகத்துவம், ஏகம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஏகம் சொல்லுவாங்க. ஏகன் அப்படின்னு சொன்னா ஒருத்தன், ஏகன். ஒன்னுக்கு நாம என்ன செய்வோம்? தமிழ்ல ஒண்ணுன்னு சொல்லுவோம், அப்படிதானே? தூய தமிழ்ல வந்து ஏகன் அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஏகத்துவம், அதுல தான் இந்த ஏகத்துவம் அப்படிங்கிறது வருது. தௌஹீதுங்கிறது வந்து அரபிக் வேர்டு. சரிங்களா? காடை வந்து படைச்ச கடவுளை வந்து ஒருமைப்படுத்துறது, ஒன்னஸ் பண்றது தான் என்ன? தௌஹீத். சரிங்களா? இந்த கலிமா அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து முஸ்லீம் தௌஹீதுல இருக்கிறவர்னா முஸ்லீம். அந்த முஸ்லீமுக்கு வந்து என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஒரு சிறப்பை வந்து குரான்ல அல்லாஹ் சொல்றான். 4th அத்தியாயம் 48th verseல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தௌஹீதை ஏற்றுக்கொண்டு, இதை இங்கிலீஷ்ல சொல்றேன் இன்ஷா அல்லாஹ், தமிழ்ல வாசிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. தௌஹீதை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தவர் மறுமையில் அவருடைய நிலை அல்லாஹ்விடமே இருக்கிறது. அல்லாஹ் அவரை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை செய்வான். தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பாவத்தை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்கிறார். ஏன் புரிஞ்சுதா? பிலால் சொல்லுங்க பாப்போம். புரியல? ஓகே, இப்ராஹிம் சொல்லு. ஓகே, ஷசான் சொல்லு, என்ன தெரிஞ்சு சொல்லு. ஓகே, சரி. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட பாவத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். சரியா? எப்பவுமே மன்னிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்ஸ் வச்சா அது பெரிய பாவம். அல்லாஹ்க்கு ஷிர்க், அது வந்து அரபிக்ல வந்து ஷிர்க் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். உதாரணமா நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அழகான முகம் இருக்கு, மாஷா அல்லாஹ். ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஒரு படம் வரைகிறாரு, பேப்பர்ல படம் வரைஞ்சு ஒரு குரங்கு படம் வரைகிறாரு. குரங்கு படமோ? ஓகே, எஸ், அதே போலதான். உங்களை மாதிரி வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு படம் வரைஞ்சு இதுதான் நீ அப்படின்னு சொல்றாரு. அத ஏதாவது ஒரு செவத்துல ஒட்டி வச்சு, இது இந்த பேரு, இதுதான் இப்ராஹிம், இதுதான் வந்து இப்படி சொல்லி எழுதி வைக்கிறாங்க வைங்க. ஓகே, இப்படி எழுதி வச்சா நமக்கு எவ்வளவு கோவம் வரும்? அவரை மன்னிப்போமா நம்ம? நீ வந்து நீ மன்னிப்ப, ஆனா கடவுள் மன்னிக்க மாட்டான். சரியா? ஏன்னா அவன் எவ்வளவு விஷயங்களை படைச்சிருக்கான். இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லா அழகானதையும் அவன் படைச்சதுதான். நீங்க மலை பாப்பீங்க. ஓகே, அதுதான். இப்போ வந்து கடலுக்குள்ள போனீங்கன்னா அழகழகான மீன்கள் இருக்கு, மாஷா அல்லாஹ். மலைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு, பூக்கள். இப்படி உலகத்துல என்ன வேணாலும் பாருங்க, எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒருத்தன் படைச்சிருக்கான். அவன் எவ்வளோ அழகா இருப்பான். அந்த அழகான ஒருத்தனுக்கு நாம வந்து ஒரு படத்தை வரைஞ்சு இவன் தான் கடவுள், இவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். அதே போல நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்க, அல்லது ஸ்கூல்ல இருக்கிறீங்க, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு பேப்பர், ஒரு கொஸ்டின் பேப்பர் 100/100 ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப டஃப், மேக்ஸ். ஓகேவா? சில பேருக்கு மேக்ஸ் டஃப், சில பேருக்கு மேக்ஸ் ஈஸி. ஓகே, எனக்கு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 100/100 எடுத்து வச்சிருக்கீங்க. இதை வந்து ஒருத்தர் வந்து உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு நேம்ல அவர் சப்மிட் பண்ணிட்டாரு. கோவம் வருமா வராதா? வரும், அப்படிதானே? ஏன்னா அது என்னோடது. அதுக்கு அந்த பேப்பர் யாரோடது? என்னோடது. அப்ப அதை வந்து இன்னொருத்தர் அவர் தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே வேலை தான் என்ன, அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்ஸ் வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்ஸ் வைக்கிறது. ஸோ அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து நிறைய பாவங்கள் செய்யற, சில நேரத்துல பொய் சொல்லுவ, முஸ்லிம்ஸ். சரியா? சில நேரத்துல பொய் சொல்லுவ, சில நேரம் யாரையா அடிச்சிருவ, சில நேரம் யாரையா திட்டிடுவ, சில நேரம் ஏதாவது திருடிடுவ. இந்த மாதிரிலாம் செய்யற அப்படின்னா, ஓகே, செய்யற அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் வந்து நினைச்சா மன்னிப்பான். அவன் வந்து நீங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அவன் ஓகே, இவன் வந்து மன்னிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மன்னிக்கலாம். சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துல போட்டு
அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பனிஷ் பண்ற மாதிரி பனிஷ் பண்ணிட்டு அடுத்த எங்க கொண்டு போய் சேர்த்துருவான், கடைசியா சொர்க்கத்துல கொண்டு வந்து போட்டுருவான். இது யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹுக்கு பார்ட்னர்ஸ் வைக்காம கடைசி வரைக்கும் இருந்து மௌத்தானவங்களுக்கு. ஆனா ஒருத்தர் வந்து அல்லாஹுக்கு பார்ட்னர் வச்சுட்டாரு, அவர் எந்த பாவமுமே செய்யல, யாரையுமே திருடல, யாருக்கும் வந்து திட்டல, யாரையும் அடிக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா ஒன்லி அல்லாஹுக்கு பார்ட்னர் வச்சுட்டாரு. அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வேர்ஸ்ல? வேற எந்த பாவம் செஞ்சாலும் நான் என்ன செய்வேன், மன்னிச்சிருவேன். ஆனா அல்லாஹுக்கு பார்ட்னரா எனக்கு ஈக்குவலா ஒருத்தரை நீ வச்ச அப்படின்னா மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. மாஷா அல்லாஹ், இது உங்க பையனா அது? மாஷா அல்லாஹ். அப்போ கரெக்ட். அதான் நம்ம சொன்னோம்ல, இஸ்லாம பின்பற்றவங்க யாரு? இஸ்லாம்ல ஈ இருக்கிற இடத்துல மா போட்டா போதும், முஸ்லிம். அதே போல ஷிர்க் அப்படிங்கிறது வந்து ஷா ரா கேஃப், சரியா? அதுல எக்ஸ்ட்ரா ஒரு மூ போட்டா முஷ்ரிக், சரிங்களா? இதுதான் முஷ்ரிக், ஷிர்க் செய்யக்கூடியவர். இஸ்லாம்னா, இஸ்லாம் என்பது கட்டுப்படுறது, முஸ்லிம்னா கட்டுப்படக்கூடியவன், ஹூ இஸ் சரண்டரிங். அதே போல ஷிர்க்னா என்ன? இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்ஸ் வைக்கிறது. முஷ்ரிக்னா யாரு? ஒன் ஹூ மேக்கிங் த பார்ட்னர்ஸ் டு வித் அல்லாஹ் அப்படிங்கிற, சரியா? அப்போ தௌஹீத வந்து ஏற்றுக்கொண்டவர், இந்த இஸ்லாமை வந்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ, முஸ்லீம் ஆயிட்டாங்களோ, அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எப்பவுமே நரகத்துல இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் எங்க வந்துருவாங்க, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனா ஒருத்தர் வந்து எந்த தப்பு செய்யல, ஆனா அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, பார்ட்னர் வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்வாரு, ஒரு நாளுமே சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. ஸோ மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்பனை சும்மா அப்படி ட்ரீம் நினைச்சு பார்ப்போமே, ஒருவேளை நம்ம முஷ்ரிக் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சு அப்படி கூட என்ன செய்யக்கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது, சரிங்களா? அப்போ ரெண்டாவது, இந்த மறுமை நாள் தெரியுமா? ஓகே, ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல எல்லாரும் போய் நிற்போம். இந்த எல்லாரும் போய் நிற்கிற நேரத்துல ரெக்கமெண்டேஷன் வந்து சில பேர் வந்து பண்ணலாம், சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணலாம்? அல்லாஹ் இடத்துல. அந்த நேரத்துல யாருமே பேச முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாருமே நிக்கிற நேரத்துல யாருமே அல்லாஹ் கிட்ட போயிட்டு எனக்காக ப்ளீஸ் இவனை கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்னு வந்து என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா 2 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அந்த சான்ஸை கொடுப்பான். ஒண்ணு, சில பேருக்கு அல்லாஹ் சில பேருக்கு வந்து அவன் வந்து நினைப்பான், ஓகே இவருக்கு வந்து சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, பேசுவார். இல்லைன்னா பேசக்கூட முடியாது. அல்லாஹ் யாருக்கு வந்து ஓகே நான் வந்து சான்ஸ் கொடுக்குறேன், நீ என்ன வேணுமோ கேளு அப்படின்னு, அப்போ அவர் கேட்டா அல்லாஹ் செய்வான், ஓகே ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான். இன்னொன்று வந்து அல்லாஹ் யாருக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டானோ, லைக் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இருக்காங்கல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல நமக்காக என்ன செய்வாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அவங்க ஹவுல் தெரியுமா? ஹவுல், கௌசர் தடாகம் சொல்லுவாங்க. மறுமை நாள்ல வந்து சூரியன் என்ன செய்யும், ஒரு ஜான் சொல்லக்கூடிய அளவுக்கு தலைக்கு மேல வந்து நிற்கும். இன்னைக்கு சூரியன் வந்து ஓகே, சூரியன் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே நமக்கு எவ்வளவு ஹீட்டா இருக்கு. நம்ம தலைக்கு மேல வந்து நின்னா எப்படி இருக்கும், இவ்வளவு ஹீட்டா இருக்கும், கருக மாட்டோம். அல்லாஹ் அந்த மாதிரியே பாடியை வந்து வச்சிருப்பான். இவன் வந்து கருகவும் கூடாது. அது வந்து ஓகே, அது வந்து வேர்வை, அது வந்து ஸ்வெட்டு. நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய இந்த வேர்ல்ட்ல வந்து தப்பு செய்யறோம் அப்படின்னா கணுக்கால் சொல்ற அந்த கரண்ட வர சில பேர் வந்து அதுல நீந்திக்கிட்டு இருப்பாங்க, சரியா? ஓகே, ஷேட், அல்லாஹ்வுடைய அர்ஷோட ஷேடு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி இருக்கும். ஓகே, அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பூல் இருக்கும், சரிங்களா? பூல் சொல்ற தண்ணி இருக்கிற அந்த இது இருக்கும். இல்ல, குளிரான தண்ணி. அது எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு பால் மாதிரி இருக்கும், டேஸ்ட்ல வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தண்ணி. அது எங்க இருந்து அந்த தண்ணி வருதுன்னா சொர்க்கத்துல இருந்து அப்படியே விழக்கூடிய தண்ணி, சரிங்களா? அப்ப எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணிய வந்து அந்த நாள்ல சன் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நாள்ல
சிஸ்டர் போயிருக்காது. சரியா, அந்த வந்து பார்ப்பேன். அப்போ அந்த நாள்ல வந்து நமக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாது. எல்லாரும் யா நப்சி யா நப்சி, என்னோட நிலைமை என்ன, என்னோட நிலைமை என்ன அப்படி சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஓடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஆதம் நபிகிட்ட போய் கேட்பாங்க, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி. சில பேர் இப்ராஹிம் நபிகிட்ட போய் கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு நபிகிட்டையா போய் கேட்பாங்க. எல்லா நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு அதுக்கு உரிமை இல்லை, என்னால முடியாது அல்லா இடத்துல ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போக சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணி தடாகம் இருக்குல்ல, பூல், அந்த ஹவுல் கௌசர்ன்னு சொல்லுவாங்க, அந்த கௌசர் தடாகத்து பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல கிண்ணங்கள்லாம் இருக்கும். கிண்ணங்கள் தெரியும்ல, பவுல் வந்து அங்க இருக்கும். ரசூல்லா அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தண்ணி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்கிறான். நீங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம், எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன். அதே போல நிறைய ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அல்லாஹ் வந்து வரவே மாட்டான் ஃபர்ஸ்ட். ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா, ஃபர்ஸ்ட் வரவே மாட்டான். என்ன நடக்குனே தெரியாது. சன் வந்து தலைக்கு மேல நிக்குது, என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பவும் அல்லாஹ் வர சொல்றதுக்கே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால விழுந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ் வந்து வர வைப்பாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு வந்து என்ன செய், தீர்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா சஃபன் சஃபா வரிசையா நிற்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், வருவான். அல்லாஹ் என்ன செய்வான், வந்து அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தங்களையா விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான், ஆதம் நபி ஃபர்ஸ்ட் மனுஷன். நம்ம எதுல இருந்து வந்தோம், குரங்குல இருந்தா மனுஷன்ல இருந்தா? கரெக்ட், குரங்குல இருந்துலாம் வரல. சரியா, எல்லாருமே என்னதான், அல்லாஹ் மனிதனை படைச்சு மனிதன்ல இருந்தா நம்ம இருந்திருக்கோம். எல்லாருமே என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், ஆதம்ல இருந்து விசாரிப்பான். 1 2 3 4 நீங்க என்ன நம்பர், நான் என்ன நம்பர் தெரியாது, ஆனா எல்லாத்துட்டையும் விசாரிப்பான் அல்லாஹ். என்ன செய்வான், கரெக்ட். அப்போ ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் என்ன விசாரிப்பான் அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் செஞ்ச, ஒவ்வொரு செகண்ட்லையும் செஞ்ச விஷயங்களை பத்தி கேட்பான். உங்களோட எல்லா டேட்டா பேஸ் சொல்லக்கூடிய லிஸ்ட் என்ன செய்யும், எல்லா இடத்துல இருக்கும். என்னென்ன டைம்ல என்னென்ன செஞ்ச. எஸ், அல்லாஹ் கோவத்துல இருந்தான் அப்படின்னா பார்க்க முடியாது. அல்லாஹ் இரக்கத்தோட இருந்தான் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ்க்கு நேருக்கு நேராக இருந்து என்ன செய்யலாம், அல்லாஹ்வோட பேசலாம். அல்லாஹ் நேரடியா பேசுவான். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது ஒவ்வொரு டைப்பா. சில பேருக்கு வந்து வாய் பேசும், வாயால் அல்லாஹ் பேசுறது கொடுப்பான். சில பேருக்கு அல்லாஹ் வாய் என்ன செய்வான், கட்டி போட்டுருவான். கை பேசும், கால் பேசும். சில பேருக்கு அதுவும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எதுவுமே பேசக்கூடாது, நேரா அவனை என்ன செய்யுங்க, தூக்கி தள்ளுங்க. மிருகம் பேசும். எஸ், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டே. இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த கலிமா சொல்லக்கூடியவங்க, இந்த கலிமா ஷஹாதாவை சொல்லி அது போலயே கடைசி வரைக்கும் இருந்தவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, சில பேரை வச்சு என்ன செய்வான், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான். சில பேருக்கு வந்து ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லிட்டா, நான் உனக்கு மறுமை நாள்ல ரெக்கமெண்டேஷன் தருவேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. ரசூல்லாட்ட வந்து அல்லாஹ் சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு இது தரேன் ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு. கண்டிப்பா சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு வரமாட்டோம். நீங்க சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டாலே, அங்க வச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க போன உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போன உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு ஆடு கூப்பிட்டு வருவான். ஒரு ஆடை கூப்பிட்டு வந்து அதை வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னா கட் பண்ணுவான். சரியா, ஒரு ஆடை கூட்டிட்டு வந்து கட் பண்ணுவான். கட் பண்ணிட்டு சொல்லுவான், இதுதான் என்ன, மவுத். மவுத்னா என்ன தெரியும்ல, டெத்து. சரியா, டெத் பாடி இல்ல, டெத்து. சரியா, அந்த ஆடு தான் என்ன, டெத்து. அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த ஆடை வெட்டுறான். சோ அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் வெட்டுவான். அல்லாஹ் வந்து ஒரு ஆடோட ஷேப்ல மவுத்தை கொண்டு வந்து, டெத்தை கொண்டு வந்து அதை வெட்டிட்டு சொல்லுவான் அல்லாஹ், இதோட டெத்துக்கு ஒரு டெத்து. சரியா, மவுத்துக்கு ஒரு மவுத். சரியா, மவுத்தே அங்க என்ன செஞ்சிருச்சு, மவுத் ஆயிருச்சு. இனி டெத்தே கிடையாது. இல்ல,
இது அது நான் சொல்லல. மவுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, டெத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. டெத்தை யாராலையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம். ஸ்வீட்டை வந்து நம்ம ஸ்வீட் பண்ணுவோம். ஆனா ஸ்வீட்டுங்கிறதுக்கு ஒரு உருவம் இருக்குதா? இல்ல, அப்படிதானே? பெயினுக்கு ஒரு உருவம் இல்ல. அதே மாதிரி டெத்துக்கு வந்து ஒரு உருவம் இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்னா, நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஆட்டோட ஷேப்ல அந்த டெத்தை கொண்டு வந்து அதை கட் பண்ணி டெத்துக்கு ஒரு டெத், அதுக்கு பிறகு அதை அல்லாஹ் பண்ணுவான். ஸோ அதோட என்ன செய்யப்பட்டுரும், டெத்து அந்த வேர்ல்டுல இல்ல, டெத்துங்கிறதே கிடையாது. ஒன்லி அங்க என்ன மட்டும்தான் இருக்கு, லைஃப். ஸோ சொர்க்கத்துக்கு நீங்க போனதுக்கு பிறகு டெத்தே கிடையாது. சரிங்களா? சொர்க்கத்துல என்னெல்லாம் கிடையாது நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். சொர்க்கத்துல வந்து ஸ்வெட்டு கிடையாது, பெயின் கிடையாது, பேட் ஸ்மெல் கிடையாது. எதெல்லாம் வந்து மைனஸா இருக்குதோ, ஓகே, ஆமா, அதுக்காக தான் நான் சொன்னேன் என்னெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ, எதுவெல்லாம் நெகட்டிவ், நீங்க எதெல்லாம் நெகட்டிவா எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எதெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ அது எல்லாமே எங்க இருக்காது, சொர்க்கத்துல இருக்காது இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம இன்னைக்கு வந்து எதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா, இஸ்லாம்னா என்னன்னு படிச்சோம். இஸ்லாம்னா என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன படிச்சோம். இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்வுக்கு வந்து சரண்டர் ஆகிறது. எப்படி சரண்டர் ஆகிறது? பிரேயர் மூலியமா. தேர்டு, ஷிர்கு, அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்ஸ் வைக்கிறதுல இருந்து விலகி இருக்கிறது. சரியா? அப்புறம் இஸ்லாமோட கடமைகள் என்ன, 5 என்னெல்லாம் பார்த்தோம்? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அது பார்த்தோம். அடுத்தது என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்ல? 2 பார்ட்ஸ். ஓகே, தேர் இஸ் நோ காட் அதர் தென் அல்லாஹ் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அந்த ஷஹாதா வந்து அக்செப்ட் பண்ணப்படணும்னா அதுக்கு 8 கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா என்ன செஞ்சோம், தௌஹீத்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனோட சிறப்பு என்ன, அதனோட ஸ்பெஷாலிட்டி, தௌஹீதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத குரான் வசனம் நான் ஓதி காட்டினேன்ல, வேர்ஸ், அதுல வந்து நம்ம என்ன செய்தோம், அதை பார்த்தோம். 2வது, ஒருத்தர் நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டார், தௌஹீதுல இருக்கிறவர் நரகத்துல பெர்மனண்டா இருக்க மாட்டாரு. ஷிர்க் செஞ்சா பெர்மனண்டா அவர் நரகத்துல தான் இருப்பாரு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வேற எதுவும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஃபார் எவர். சரியா? இல்லை எதுவும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? இப்ப நான் சொல்றது தமிழ்ல சொன்னதெல்லாம் புரிஞ்சுதானே? அக்கீதானா என்ன, கொள்கை, பிலீஃப். சரியா? என்னமா அக்கீதா அப்படின்னு சொன்னா பிலீஃப், ஸ்ட்ராங் பிலீஃப். சரியா? அதோட ரூட் வேர்டு என்ன சொன்னேன் சொல்லுங்களேன். ரூட் வேர்டு வந்து அரபிக்ல என்ன, அக்குது. அக்குதுனா என்ன, டையிங். டையிங். சரியா? இதான் அக்குது. டையிங் த ரோப்ஸ் வித் ஸ்ட்ரென்த், ஏதோ ஒண்ணு, அதுதான் என்ன அக்குது. ஸோ அக்கிதானா என்ன, முடிச்சு போடுறது. ஸ்ட்ராங்கான என்ன, ஒரு பிலீஃப் இருக்கிறதுக்கு தான். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குதுன்னா கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.